ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு மேஜிக் இன்சைட் மீ பாட்காஸ்ட்ல நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா யூ ஆர் ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல்ங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா மேஜிக்கல் வேர்டுன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்பெஷல்ங்கிற வார்த்தைய நம்ம யார்கிட்ட பயன்படுத்துவோம் தெரியுமா? நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஒரு எக்ஸ்க்ளூசிவான பர்சனுக்காக அவங்களுடைய இடத்த யாராலையுமே ரீப்ளேஸே பண்ண முடியாது. அவங்க மேல நாம ரொம்ப அதீதமான பிரியமும் பாசமும் வச்சிருக்கோம். அவங்கள ரொம்ப வேல்யூ பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த ஸ்பெஷல்ங்கிற வேர்ட அவங்களுக்காக பயன்படுத்துறோம். நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லிருக்கலாம். சொல்லல அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டோ இல்ல டிராயிங்கோ வரைஞ்சு கூட அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க அழகா வெளிப்படுத்தி இருப்பீங்க. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவும் உங்ககிட்ட யூஆர் மை ஸ்பெஷல் சைல்டு, யூஆர் யுனிக், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க வார்த்தையால சொல்லல அப்படின்னாலும் செயல்ல கண்டிப்பா காட்டியிருப்பாங்க. அது புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்க அப்பா இல்ல உங்க அம்மா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பொம்மைய உங்களுக்காக வாங்கி சர்ப்ரைஸா தராங்க. அத வாங்குனதும் உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பொம்மைய ரொம்ப அடோர் பண்ணுவீங்க. அது மட்டுமா, அந்த பொம்மைய பத்திரமா பாத்துப்பீங்க. ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க. கீழ போட்றக்கூடாது, அழுக்கு பற்றக்கூடாது. உங்க அப்பா அம்மா எப்படி அந்த பொம்மைய வாங்கி குடுத்தாங்களோ, அதே மாதிரி புதுசாவே அந்த பொம்மை இருக்கணும்னு அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? இத உங்க அப்பா அம்மாவும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்க பொம்மைய வீட்ல விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும், அன்னைக்குன்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, சின்ன குழந்தைங்களா வராங்கன்னா, அந்த பொம்மைய யாரும் தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க கண்ணும் கருத்துமா பாத்துப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பத்திரமா ஒளிய வச்சிருவாங்க. இல்ல நீங்க எந்த அளவுக்கு கேர் எடுத்து அந்த பொம்மைய பாத்துக்கிறீங்களோ, அதே அளவுக்கு கேர் குடுப்பாங்க அந்த பொம்மைக்கு. இது ஒரு வகையில உங்க மேல இருக்கிற அன்ப அவங்க காட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பெர்சனுக்கு நம்ம டைரக்ட்டா எல்லா நேரத்திலயும் அன்ப காட்ட முடியாது. அதுக்கு வேல்யூவும் இருக்காது இல்லையா? சம்டைம்ஸ் இன்டைரக்ட்டா தான் போய் அத வெளிப்படுத்த முடியும். அதனால தான் "யூ ஸ்பெஷல்ங்கிற வேர்ட நாம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி யூஸ் பண்ணவே மாட்டோம். சரி, உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஒரு ஸ்பெஷலான குழந்தை தான். யுனிக் தான். ஆனா உங்களுக்கு நீங்க எப்படி உங்கள பார்க்குறீங்க? அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. நான் ஸ்பெஷல், நான் யுனிக் அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுவரைக்கும் ஃபீல் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இனிமே நீங்க தினைக்கும் இத ஃபீல் பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்பெஷல், நம்ம யுனிக் அப்படின்னா அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா உங்கள மாதிரி ஒரு குழந்தை இந்த பூமியில வேற எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை நீங்க ட்வின்ஸா இருக்கலாம், ட்ரிப்ளெட்ஸாவும் இருக்கலாம். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல ரிசம்பிளன்ஸ் இருக்கும். இருந்தாலுமே ஏதோ ஒரு ஆட்டிட்யூட்ல, கேரக்டர் வைஸ்ல உங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதனாலவே நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷலாவும், யுனிக்காவும் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு வரோம். அதனால நீங்களும் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப யுனிக். உங்களுடைய ஓன் வேல. ஓகே? இத ஏன் நீங்க உணரணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளோட ஸ்கின் டோன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய வாய்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே, நீங்க உங்கள முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வளர ஆரம்பிக்கும். அதற்காக தான் சொல்றேன், நீங்க உங்கள முழுசா அக்செப்ட் பண்ணிக்கணும்னு. நம்மள நாமளே அக்செப்ட் பண்ணிக்கல, நம்மளுடைய உடம்ப அடோர் பண்ணல, என்னுடைய வாய்ஸ நான் அடோர் பண்ணல, இல்ல என்னுடைய ஸ்கின் டோன நான் அடோர் பண்ணல,
இல்ல என்னுடைய நாலேஜ நான் அடோர் பண்ணல அப்படின்னா, மதிக்கல, அத கேர் எடுத்துக்கல அப்படின்னா, என்ன சுற்றி இருக்கிறவங்க யாருமே அத கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த பொம்மை கதைய சொன்னேன். எப்படி உங்க அப்பா, அம்மா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க வாங்கி குடுத்த ஒரு பொருள நம்ம பத்திரமா பாத்துக்கிறோமோ, கேர் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்மள நாம கேர் எடுத்துக்கணும். நம்மள நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நமக்குன்னு நெறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், அழுகை வரும், பயம் வரும். இத எல்லாத்தையுமே நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க அதுக்கு வேல்யூ குடுக்கணும். உங்களுடைய பயத்துக்கு வேல்யூ குடுக்கணும். உங்களுடைய அழுகைக்கு வேல்யூ குடுக்கணும். உங்களுடைய கோபத்துக்கு வேல்யூ குடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க வேல்யூ குடுக்க குடுக்க, உங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய எல்லா எமோஷன்ஸுக்கும் வேல்யூ தருவாங்க. இதுல என்ன அழகான மாற்றம் ஏற்படும் தெரியுமா? நீங்க புதுசா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அதாவது தன்னம்பிக்கை அதிகமாகும். தன்னம்பிக்கை சின்ன வயசுல இருந்து வளர்ற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அத ஃபேஸ் பண்றதுக்கு, எம்ப்ரேஸ் பண்றதுக்கான ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். இப்ப இருக்க நெறைய குழந்தைங்க நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்கள பார்த்து அவங்களுடைய அப்பா, அம்மா, ஃபேமிலி எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்ல. இன்னைக்கு கிடைக்காத வெற்றி நாளைக்கு கூட கிடைக்கலாம். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சவங்க நாளைக்கு தோத்து கூட போகலாம். ஏன்னா எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமே இல்ல. அப்போ நமக்குள்ள நடக்கிற மாற்றங்களும் நிரந்தரமே இல்ல. அதனால நமக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாற்றங்களும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி ஒரே எண்ணத்தோட நாம என்னைக்குமே வாழவே முடியாது. இன்னைக்கு நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றீங்க. அந்த நாள் ஃபுல்லா ஹேப்பியா போகுது. அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும்போது ரொம்ப டல்லா இருக்கு. எந்திரிக்கவே புடிக்கல. ஸ்கூலுக்கு போகவும் புடிக்கல அப்படிங்கும்போது, உங்களுடைய உடம்பும் சரி, மைண்டும் சரி அதே ஃபாலோ பண்ணும். அப்ப அந்த நாள் ஃபுல்லா டல்லாவே தான் இருக்கும். எப்பயுமே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? அவங்களுடைய மனசுல இருந்து மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த மாற்றத்த நீங்க உங்க மனசுல கொண்டு வரணும். சோ, நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க எம்ப்ரேஸ் பண்ணணும். நான் நானா இருக்கிறேன். அத நான் முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன நானே எம்ப்ரேஸ் பண்றேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். அத அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணி பாருங்க. மாற்றத்த உணருங்க. ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.